PGTRB English Unit 9 Language and Linguistics Description of Speech Sounds அதாவது consonants பத்தி தான் consonantsல என்னென்ன sounds இருக்கு எத்தனை sounds இருக்கு அப்படிங்கிற details தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு prescribed book வந்து பாத்தீங்கன்னா A Textbook of English Phonetics for Indian Students டி பாலசுப்ரமணியம் அவருடைய புக்ல இருந்தா நம்ம இந்த டீடைல்ஸ் எடுத்திருக்கோம். ஒரு introduction இங்க பார்க்கலாம். The units are sections into which words are divided while producing them are called syllable. நாம ஒரு வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த வேர்டில் நம்ம சிலபிள் நிறையா இருக்கும். அந்த சிலபிளாக தான் பிரிப்போம். அந்த சிலபிளை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வேர்டை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். அப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சிலபிள் வந்து ரொம்ப முக்கியம். அதை தான் வந்து யூனிட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். A syllable is a unit of pronunciation. A syllableங்கிறது அது ஒரு யூனிட், ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. It consists of vowel alone or a vowel with one or more consonants. எப்பவுமே ஒரு வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வவல் சவுண்ட் இருக்கும், வவல் வேர்டு வவல் லெட்டர் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த வேர்டை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேஜிக், எம்ஏ, அந்த ஏங்கிறது வவல். அப்போ எம் கூட ஏ வந்ததுனால மே, ஜி கூட ஐ வந்ததுனால ஜி, சி பக்கத்துல ஏ வந்ததுனால அது வந்து வவல். அப்பதான் மேஜிக்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம். மேஜிக் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. ஸோ அப்போ ஒரு வேர்டை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த சிலபிள் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த சிலபிள் எப்படி நம்ம பிரிக்கிறதுனா அந்த வவலை வச்சு தான் சிலபிள் பிரிப்போம். மேஜிக்கில் எம்ஏ ஜிஐசி, அந்த எம்ஏங்கிற வரைக்கும் ஒரு சிலபிள் மே, ஜிக்கு ஜிஐசி. அப்போ இந்த ஐயும் அந்த ஏவும் இல்லைன்னா அந்த வேர்டில் நம்மளால சிலபிளாக பிரிக்க முடியாது, அந்த வேர்டுக்கு ப்ரொனன்சியேஷனே கிடையாது. ஸோ அதுதான் a syllable is a unit of pronunciation. It consists of a vowel alone or a vowel with one or more consonants. A vowel is a nucleus and a consonant is a marginal element in a syllable. vowel தான் நியூக்ளியஸாக இருக்கும், கான்ஸ்டன்ட்ங்கிறது அது ஒரு மார்ஜினலாக தான் இருக்கும். இப்போ எம்ஏ, எம்ஏவில் மேஜிக்கில் இருக்கக்கூடிய எம்ஏவில் அந்த எம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் மார்ஜினலாக இருக்குது. ஆனால் அந்த கூட வர அந்த ஏ தான் நமக்கு ஒரு நியூக்ளியஸாக இருக்குது. மே, ஜிக்கு ஜிஐசி, ஜிஐசி, அந்த ஜியும் சியும் அந்த ஐங்கிற ஒரு வவ்வல்ல தான் அந்த சிலபிளே வருது, ஜிக். அப்போ அந்த ஐ இல்லைன்னா ஜியும் சியும் வச்சு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அது சிலபிளாக மாறாது. அதனாலதான் vowel is a nucleus and a consonant is a marginal element in the syllable அப்படின்னு சொல்றாங்க. A consonant at the end of the syllable is called arresting consonant. கான்ஸ்டன்ட்ல வந்து எண்டில் வரதா அதுக்கு பேர் அரஸ்டிங் கான்சனன்ட். இப்போ மேஜிக், மேஜிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து கடைசியாக வர கான்சனன்ட். அப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அரஸ்டிங் கான்சனன்ட் சொல்கிறோம். A consonant at the beginning of the syllable is called releasing consonant. If a magicல இருக்கக்கூடிய எம், இப்போ எம் தான் ஃபர்ஸ்ட் கான்சனன்ட், அதான் பிகினிங், ஆரம்பம். ஸோ அதை வந்து ரிலீசிங் கான்சனன்ட் சொல்லுவோம். எது முடியுதோ அதை வந்து அரஸ்டிங் கான்சனன்ட். இப்போ சி முடியறதுனால அதை வந்து நம்ம அரஸ்டிங் கான்சனன்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த கான்சனன்ட்ஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா there are 6 types. அந்த ஒவ்வொரு டைப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இங்கிலீஷ் கான்சனன்ட்ஸ் மொத்தம் 24 சவுண்ட்ஸ் இருக்கு. டோட்டலாக இங்கிலீஷில் 44 சவுண்ட்ஸ் இருக்கு. அந்த 44ல் வவலுக்கு வந்து 20 சவுண்ட்ஸும் கான்சனன்ட்ஸுக்கு 24 சவுண்ட்ஸும் இருக்கு. இந்த 24 சவுண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 24 சவுண்ட்ஸுமே ஆக்சுவலாக இதை கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவோம். பட் இந்த கான்சனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, 3 டேர்ம் லேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதனுடைய கிளாட்டல் எப்படி இருக்கு, அந்த ஓக்கல் கார்ட்ஸ்ல இருந்து அந்த ஏர் வெளியே வரும்போது அது எப்படி வாய்ஸிங்கா வாய்ஸ்லெஸ்ஸா ஆகுதா அப்படின்னு படிக்க போறோம். அடுத்து பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன். பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன்னா என்னன்னா அந்த ஏர் வெளியில வரும்போது, லங்ஸ்ல இருந்து ஏர் வெளியில வரும்போது அது எங்க ஏர் ஃப்ளோ வந்து தடை பண்ணப்படுகிறது, லிப்ஸ்லயா டீத்லயா ஆல்வியோலர் ரிட்ஜ்லயான்னு படித்தா அதுக்கு பேர் வந்து பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன்.
மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன் அப்படிங்கிறது எப்படி அந்த ஏர் ஃப்ளோ இந்த லங்ஸ்ல இருந்து வெளியில வர ஏர் எப்படி வந்து தடை பண்ணப்படுகிறது, ஸ்டாப்ஸ், பிளாசிவ்ஸா, ஃப்ரீகேட்டிவ்ஸா, அஃப்ரிகேட்டிவ்ஸா, நேசல்ஸா அப்படின்னு இதை பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல கான்சனன்ட்ஸ் என்னன்னா, அதனுடைய வேரியேஷன்ஸ் என்னன்னா, அது வெரைட்டிஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிலாம் நம்ம பார்த்துட்டு இந்த டீட்டெயிலை நம்ம பின்னாடி இந்த மூணையும் வாய்ஸிங்கா, வாய்ஸ்லெஸ்ஸா, இல்லை பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன், இந்த மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன், இதை பற்றின டீட்டெயில்ஸு லாஸ்ட் ஸ்லைடில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு கிளியராக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். இந்த கான்சனன்ட்ஸில் மொத்தம் 6 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று பிளாசிவ்ஸ். இந்த பிளாசிவ்ஸில் 6 சவுண்ட் இருக்கு, 6 கான்சனன்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்று ஃப்ரிகேட்டிவ். ஃப்ரிகேட்டிவ்ல 9 கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இருக்கு. தேர்ட் ஒன்று அஃப்ரிகேட்டிவ். அஃப்ரிகேட்டிவ்ல 2 சவுண்ட் இருக்கு. நேசல்ல 3 சவுண்ட் இருக்கு. லேட்டரல்ல 1 சவுண்ட் இருக்கு. அப்ராக்சிமேட் ஆர் செமி வவல் இதுல 3 கான்சனன்ட் சவுண்ட் இருக்கு. ஸோ இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா இங்க பார்க்க போறோம். இது ஆக்சுவலா இந்த இதுதான் இந்த 24 கான்சனன்ட்ஸோடைய சார்ட். இந்த சார்ட்டை நீங்க என்ன பண்ணணும், ஒரு பேப்பர்லயோ இல்லை நீங்க ஹிண்ட்ஸ் எடுக்கிற ஒரு நோட்லயோ இப்போ நீங்க டீட்டெயிலா இதை காலமா போட்டு நீங்க எழுதி வச்சுக்கிட்டாதான் அடுத்த ஸ்லைட் நம்ம இதை ஒவ்வொன்றா பத்தி பேசும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் டைம்லயே உங்களுக்கு நல்ல மெமரியில போயிட்டு உட்காரும். நீங்க வெறுமனே இந்த வீடியோவை மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்காது, புரியாத மாதிரியும் இருக்காது. கான்சனன்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற டாபிக் பிளாசிவ்ஸ். இந்த பிளாசிவ்ல 6 சவுண்ட்ஸ் இருக்கு. இந்த பிளாசிவ்னா என்னன்னு இங்க பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ்க்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. Sounds produced with a stricture of complete closure and sudden release are called plosives. Plosive அப்படின்னா வெடித்து கிளம்புறதுன்னு அர்த்தம். ஒரு ஏர் வந்து வெளியில வருது, நம்ம லங்ஸ்ல இருந்து ஒரு வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த ஏர் வெளியில வருது, அது எப்படி சடன் ரிலீஸ் எப்படி வருதுங்கிறது தான் பிளாசிவ்ஸ். அததான் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் வித் ஸ்ட்ரிக்சர் ஆஃப் கம்ப்ளீட் க்ளோசர். அந்த ஸ்ட்ரிக்சருக்கு என்ன மீனிங் அப்படின்னா, a stricture refers to a way in which the passage of air is restricted by various organs of speech. அப்போ ஒரு ஸ்பீச்சை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உள்ளுக்குள்ள நிறைய ஆர்கன்ஸ் ஒர்க் பண்ணுது. லங்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுது. போன வீடியோல நம்ம பார்த்தோம் ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு பார்த்தோம். அதுல ஒவ்வொரு ஆர்கனும் எப்படி வந்து இந்த ஏரை வெளியில கொண்டு வருது. இந்த விண்டு பைப் யூஸ் ஆகுது, கிளாட்டல் யூஸ் ஆகுது, லாரிங்ஸ், இதெல்லாம் எப்படி வந்து அந்த ஏரை வந்து வெளியே கொண்டு வருது, சவுண்ட்ஸா ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு உள்ள நம்ம பேசுறதுக்காக உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்ல அத்தனை ஆர்கன்ஸும் ஒர்க் அவுட் ஆகுது. அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஸ்ட்ரிக்சர் அப்படின்னு. ஸ்ட்ரிக்சர்னா எந்த இடத்துல அந்த ஏர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது, எந்த ஆர்கன் அந்த ஏரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, அதை தான் வந்து ஸ்ட்ரிக்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு வித் a stricture of a complete closure and sudden release are called plosives. இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் வந்து பைலேபிள்ல 2 இருக்கு, ப ப ப ப, ரெண்டுமே அந்த சவுண்ட் பாருங்க ஒரு வெடி சத்தம் மாதிரி வரும். அதான் வந்து பிளாசிவ்ஸ்னு சொல்றோம். பிளாசிவ் இஸ் கால்டு ஸ்டாப் கான்சனன்ட். பிளாசிவ்க்கு இன்னொரு பேருங்க ஸ்டாப் கான்சனன்ட். அதனாலதான் மேல அந்த டைட்டில்லே பாருங்க இந்த சார்ட்ல பிளாசிவ்ஸ்னு இல்லாம ஸ்டாப் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? So while producing plosive, the compressed air escapes when the explosive sound. அந்த வேர்டை பிளாசிவ்ஸ் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சவுண்ட் வெடிச்சு வெளியில வர மாதிரி பெரிய சத்தம் போட்டு வர மாதிரி இருக்கு. The articulators are in firm contact for some times and they are separated suddenly. Plosives are produced in 3 stages: bilabial, alveolar, velar. ஸோ இந்த பிளாசிவ்ஸ்ல மொத்தம் 6 கான்சனன்ட்ஸ் இருக்கு. அந்த 6மே 3 இடத்துல இருக்கு. பைலேபியல்ல 2 இருக்கு, ஆல்வியோலர்ல 2 இருக்கு, வீலர்ல 2 இருக்கு. பைலேபியல்ல வாய்ஸ்லெஸ் சவுண்டும் இருக்கு, வாய்ஸ்டு சவுண்டும் இருக்கு. ப அது வந்து வாய்ஸ்லெஸ், பின் எக்ஸாம்பிள். அதே ப அது வந்து வாய்ஸ்டு, பின். அதே ஆல்வியோலர்ல 2 இருக்கு, ட ட. இந்த டா டின் இது வந்து வாய்ஸ்லெஸ் சவுண்ட். அதே டா டின் இது வந்து வாய்ஸ்டு சவுண்ட். வீலர்ல 2 சவுண்ட் இருக்கு, கா கா. இந்த காங்கிறது வாய்ஸ்லெஸ், கின்.
அதே கா அது வந்து வாய்ஸ்டு கன். ஸோ இதுதான் பிளாசிவ்ஸ். பிளாசிவ்ஸ்ல 6 சவுண்ட்ஸ் இருக்கு. பைலேபியல்ல 2, ஆல்வியோலர்ல 2, வீலர்ல 2. ஸோ இந்த ரெண்டுமே வாய்ஸ்லெஸ்ஸும் இருக்கு, வாய்ஸ்டும் இருக்கு. 3 வாய்ஸ்டு சவுண்டு, 3 வாய்ஸ்லெஸ் சவுண்டு. அதே இந்த சார்ட்ல பாருங்க இருக்கும். இந்த ஸ்டாப்புக்கு நேரா பாருங்க வாய்ஸ்லெஸ்ன்னு இருக்கு, அது கீழே வாய்ஸ்ல இருக்கு. ப ப ட ட க க இந்த 6க்கு பேர் தான் பிளாசிவ்ஸ். இந்த பிளாசிவ்ஸ் அப்படின்னா சவுண்ட் எப்படி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் சவுண்டா வரும். ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எப்படி சவுண்ட் வரும், எக்ஸ்ப்ளோசிவ் சவுண்ட். ஸோ அதை தான் பிளாசிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் கான்சனன்ட்க்கு பேருங்க ஃப்ரிகேட்டிவ்ஸ். ஃப்ரிகேட்டிவ்ஸ்ல 9 சவுண்ட்ஸ் இருக்கு. இந்த ஃப்ரிகேட்டிவ்ஸ் அப்படின்னா வைப்ரேஷன் sounds that are articulated with the structure of complete close approximation are called fricatives. F, f, fr, f, fa, va. இப்படி சொல்றோம் இல்லைங்களா, அது ஒரு அந்த இடத்துல என்ன ஆகுதுங்க, ஒரு வைப்ரேட் ஆகுது, ஃப்ரீயா இல்ல. The active and passive articulators are brought very close to each other. இதுல active articulatorsம் வருது, passive articulatorsம் ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்றாங்க. The air comes through the narrow passage with audible friction. அதுல ஒரு friction sound, ஒரு உராய்வு, ஒரு தடை ஏற்படுது. அதை தான் வந்து நம்ம ஃப்ரிகேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃப்ரிகேட்டிவ்ஸ்ல மொத்தம் 9ன்னு பார்த்தோம்ல, அந்த 9ம் பார்த்தீங்கன்னா லேபியோ டெண்டல்ல 2 இருக்கும், ஃப ப. டெண்டல்ல 2 இருக்கும், ட ட. ஆல்வியோலர்ல 2 இருக்கும், ச ஷ. பேலட்டோ ஆல்வியோலர்ல 2 இருக்கும், ஷ ஷ. கிளாட்டல்ல 1 இருக்கும், ஹெச். ஸோ இதை பத்தி தான் இங்க நம்ம பார்க்க போறோம். இந்த லேபியோ டெண்டல்ல பாருங்க ஃப ஃப ஃப்ரீயா வரல, ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு உராய்வு அந்த இடத்துல வருது, ஒரு அழுத்தம் அந்த இடத்துல வருது, ஃப. அதுதான் 5. இது வந்து வாய்ஸ்லெஸ். அதே வாய்ஸ்ல வந்து பாருங்க வ வைன். அதே டெண்டல்ல வந்து பாருங்க டா தின். இது வந்து வாய்ஸ்லெஸ். அதே வந்து டா வந்து வாய்ஸ்டு டென். ஆல்வியோலர்ல வாய்ஸ்லெஸ் சவுண்டும் இருக்கு, வாய்ஸ்டு சவுண்டும் இருக்கு. எஸ் சிப்பு, இது வந்து வாய்ஸ்லெஸ். ஜிப்பு, இது வந்து வாய்ஸ்டு ஜிப். பேலட்டோ ஆல்வியோலர்ல 2 இருக்கு, ஷ் ஷாப், ஷாப். இது வந்து வாய்ஸ்லெஸ். வாய்ஸ்ல வந்து பாருங்க மெஷர் ஷ, மெஷர் ஷ. அதுதான் வந்து வாய்ஸ்டு. கிளாட்டல்ல ஹெச் ஹேட், இது வந்து வாய்ஸ்லெஸ். ஸோ மொத்தம் 9 ஃப்ரிகேட்டிவ்ஸ் இருக்கு. அந்த 9மே அங்க பாருங்க வாய்ஸ்லெஸ்ஸுக்கு நேராகவும் இருக்கும், வாய்ஸ் நேராவுக்கும் இருக்கும். இந்த டீடைல் அப்படியே இருக்கும். தேர்டு கான்சனன்ட்ஸோட டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா அஃப்ரிகேட்டிவ். அஃப்ரிகேட்டிவ்ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த பிளாசிவும் ஃப்ரிகேட்டிவும் மிக்ஸ் பண்றது, அது ரெண்டு மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு பேர் தான் அஃப்ரிகேட்டிவ். The sounds that are produced with the structure of complete closure and slow release are called affricatives. There are 2 affricative consonants in English. Englishல 2 consonant இருக்கு. The alveolar teeth ridge and hard palate or passive articulators. இந்த teeth ridgeயும் இந்த hard palateம் passive articulators இதுல வந்து இருப்பாங்க. For example, 2 இருக்குன்னு சொன்னா ரெண்டுமே எங்க இருக்கு, பேலட்டோ ஆல்வியோலர்ல தான் இருக்காங்க. ஒன்னு வந்து வாய்ஸ்லெஸ், இன்னொன்னு வாய்ஸ்டு. வாய்ஸ்லெஸ்ல என்னங்கிறது இச்சி, சர்ச். இந்த டி போட்டு எஃப் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து இச்சி, சர்ச். இது வந்து வாய்ஸ்லெஸ். அதே டி போட்டு இசட் மாதிரி இருக்குங்களா, அதான் ஜட்ஜ், இட்ஜி, ஜட்ஜ், இட்ஜி, ஜட்ஜ், அதான் வாய்ஸ்டு. ஸோ இது ரெண்டு தான் வந்து அஃப்ரிகேட்டிவ், இச்சி இட்ஜி. கான்சனன்ட்ஸ்ல 4th டைப் பாத்தீங்கன்னா நேசல். இதெல்லாம் 3 சவுண்ட்ஸ் இருக்கு. The sounds that are articulated with the structure of complete oral closure are called nasals. The air is escaped through the nose.
அதாவது நேசல் அப்படின்னாவே மூக்கு. அந்த ஏர் வந்து மூக்கு வழியா வரும்போது விண்டு பைப்ல இருந்து ஏரு லங்ஸ்ல இருந்து ஏரும் விண்டு பைப்பு வழியா வரும்போது விண்டு பைப்ல இருந்து டிராவல் ஆகுது. ஒன்று வாய் வழியா ஏர் ரிலீஸ் ஆகும், இன்னொன்று மூக்கு வழியா ரிலீஸ் ஆகும். அப்படி இந்த மூக்கு வழியா ரிலீஸ் ஆகிறதா நம்ம நேசல்ஸ்ன்னு சொல்றோம். ம ஞா ஞா இப்படி நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து மூக்கு வழியா டிராவல் ஆகிற சவுண்ட்ஸ். மொத்தம் 3 சவுண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று மா. இது வந்து பைலேபியல்ல வாய்ஸ்ல இருக்கு. பைலேபியல்ல வாய்ஸ்ல இருக்கிறது தான் ம. சம் சம். அடுத்து ஆல்வியோலர்ல வாய்ஸ்ல இருக்கிறது தான் ஞ. சன் ந சன். வீலர்ல வாய்ஸ்ல இருக்கிறது தான் ஞ. சங் சங். இந்த மூணுமே ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. சம் சன் சங். எல்லாமே சவுண்ட் எங்கெங்க வருது? நேசல்ல, மூக்குல வருது. இததான் வந்து நம்ம நேசல் அப்படின்னு சொல்றோம். ம ந ஞ. ஸோ 5th கான்சனன்ட்டுக்கு பேர் வந்து லேட்டரல்னு சொல்லுவோம். அதுல ஒரு கான்சனன்ட் சவுண்ட் இருக்கு. Sounds that are articulated with the stricture of complete closure in the center of vocal tract, but with the air is escaping along the side of the tongue without any friction are called laterals. ஏர் வந்து வெளியில வோக்கல் கார்ட்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகும்போது சரிங்களா, எந்த ஒரு ஃப்ரிக்ஷனுமே இருக்காது, எந்த ஒரு உராய்வுமே இருக்காது. ஸோ அதை தான் வந்து நம்ம லேட்டரல் அப்படின்னு சொல்றோம். சாஃப்ட் palate is raised through shut of the nasal passage. The tip of the tongue makes from contact with the teeth ridge. அந்த டங்கோட டிப் இருக்கு இல்லைங்களா, லவ் லவ். இந்த டங்கோடைய டிப்பு வந்து எங்க போய் டச் ஆகுதுங்க? டீத் ரிட்ஜில் போய் மேலே இருக்கக்கூடிய மேல் அன்னத்தில் போய் டச் ஆகுது. லவ் லவ். ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. லவ். ஆக்சுவலாக அந்த லவ்ங்கிறது வாய்ஸ்ல வருது, எல்லுங்கிறது வாய்ஸ்ல வருது. ஆல்வியோலர்ல வாய்ஸ்ல வர்றது தான் இந்த எல், லேட்டரல். ஸோ எக்ஸாம்பிள் வந்து லவ். இந்த லவ் அப்படின்னு நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நாக்கோடைய டிப்பு எங்க போய் டச் ஆகுது? அந்த டீத் ரிட்ஜ் மேல் அன்னத்துல போய் டச் ஆகும். லாஸ்ட் கான்சனன்ட் டைட்டில் பாருங்க, அப்ராக்சிமேட் ஆர் செமி வவல். இதுல மொத்தம் 3 சவுண்ட்ஸ் கான்சனன்ட்ஸ் இருக்கு. Sounds that are articulated with the stricture of complete open approximation are called frictionless continuance or semivowels அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை தான் ஃப்ரிக்ஷன்லெஸ் கண்டினியூவன் இல்லைன்னா செமி வெவல்ஸ்ன்னு சொல்றோம். ஆனா பீட்டர் லேட்ஃபோக்டு 1975ல அவர் என்ன பண்றாரு, ஒரு வேர்டு ஒரு டேர்ம் யூஸ் பண்றாரு, அப்ராக்சிமெண்ட்ஸ் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அப்ராக்சிமெண்ட் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணல, ஃப்ரிக்ஷன்லெஸ் கண்டினியூவன்ஸ் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா செமி வெவல்ஸ் அப்படின்னு நம்ம வச்சிருந்திருக்கோம். இந்த அப்ராக்சிமெண்ட்ஸுங்கிற டேர்மை கொடுத்தவர் பீட்டர் லேட்ஃபோக்டு தான். அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ராக்சிமேட் அப்படின்னு பயன்படுத்துறோம். இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 3 சவுண்ட்ஸ் இருக்கு. பைலேபியல் வாய்ஸ்ல ஒன்னு இருக்கு, வா. இந்த வா அப்படி பாருங்க, ரவுண்டட் லிப் வரும். லிப் வந்து ரவுண்டட் ஷேப்ல வரும், வா. அததான் வெட் அப்படின்னு சொல்றோம். பேலட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா யா, எஸ், வாய்ஸ்ல இருக்கு. பேலட்டோ ஆல்வியோலர்ல ஆர், ரெட். ரெட்டும் வாய்ஸ்டு சவுண்ட் தான். பட் இதுல வோக்கல் கார்ட்ஸ் ஆர் வைப்ரேட்டட், ரெட் ரெட் அப்படி பண்ணும்போது இந்த வோக்கல் கார்டு என்ன ஆகுதுங்க? வைப்ரேட் ஆகுது. இதை தான் ஃப்ரிக்ஷன்லெஸ் கண்டினியூவன்ட் அப்படின்னு சொல்றோம். விச் இஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ் கண்டினியூவன்ட் அப்படின்னா ஆர் தான், ரெட். சரிங்களா? முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, 3 டேர்ம் லேபிள்ஸ் அப்படின்னு நான் சொன்னா இல்லைங்களா, ஒரு 3. அதாவது வாய்ஸியா, வாய்ஸ்லெஸ்ஸா, பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன், மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதை பத்தி தான் இந்த ஸ்லைட்ல பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறதுக்கு பேரு இந்த ஸ்டேட் ஆஃப் கிளாட்டிஸ், இல்லைன்னா இதுக்கு பேர் வாய்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சவுண்ட்ஸ் வாய்ஸ்ல எப்படி வருது, வாய்ஸ்லெஸ் எப்படி வருதுன்னு தான் இங்க பார்க்குறோம். வாய்ஸ்ல வந்து பாருங்க, ப, ட, க, ப, ஷ. அதே வாய்ஸ்லெஸ்ல வந்து பாருங்க, ப, ட, க, ஃப, ச. இது வாய்ஸ்லெஸ். இதை பத்தி முன்னாடி டீடைலா பார்த்துட்டோம்.
அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸி. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன். அது எங்க வந்து ஆர்டிகுலேட் ஆகுது? பைலேபியல்ல வந்து பாருங்க, both lips are used. பைலேபியல்னாவே ரெண்டு லிப்ஸுமே யூஸ் ஆகும். பின், பின், பின். லேபியோடெண்டல்ல வந்து பாருங்க, லோவர் லிப் அண்ட் அப்பர் டீத் ஆர் யூஸ்டு. ஃபா, பா. லோவர் டிப்பும் அப்பர் டீத்தும் யூஸ் ஆனா அதுக்கு பேர் வந்து என்னங்க? லேபியோடெண்டல். டெண்டல்ல வந்து பாருங்க, டங் டிப் ஆர் பிளேடு and upper teeth thin this. இதுல என்னென்ன யூஸ் ஆகுது? டங்கோட டிப்புங்க, அப்பர் டீத். ஆல்வியோலர்ல வந்து பாருங்க, டங் டிப்பு இல்லனா பிளேடு, அது கூட ஆல்வியோலர் ரிட்ஜ், டா டா, thin, then, சன். இப்போ நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இதுல என்னென்ன யூஸ் ஆகுது? டங்கோடைய டிப்பும் ஆல்வியோலர் ரிட்ஜும், அதாவது டீத். போஸ்ட் ஆல்வியோலர் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுதான் வந்து ஷா ஷா, ஷார்ப், மெஷர். இது டங்கோட டிப்பும் அந்த ஏரியா பிஹைண்ட் ஆல்வியோலர் ரிட்ஜ். ஷார்ப், ஷார்ப், மெஷர், மெஷர், அந்த இடம். அடுத்து பேலட்டல்ல வந்து பாருங்க, ஃப்ரண்ட் ஆஃப் த டங்கும் ஹார்டு பேலட்டும், அதாவது ரூப் ஆஃப் த மவுத். ஹார்டு பேலட் தான் வந்து என்னன்னு சொல்றோம்? ரூஃப் ஆஃப் த மவுத். மேல் அண்ணன்னு கூட சொல்லலாம். எஸ், யா சவுண்ட், எஸ். வீலர்ல வந்து பாருங்க, பேக் ஆஃப் த டங்கும் சாஃப்ட் பேலட்டும், அததான் வேலம் அப்படின்னு சொல்றோம். சிங், சிங், பேக் டங்கு தான் யூஸ் ஆகும். சிங். கிளாட்டல்ல அந்த வோக்கல் கார்ட்ஸ், எது வோக்கல் கார்ட்ஸ்? ஹெச் சவுண்ட், ஹேட், 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 இந்த சவுண்ட். ஸோ இதுதான் கிளாட்டல் சவுண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன். மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன் தான் இப்போ நம்ம பார்த்தோம். பிளாசிவ்ஸ், ஃப்ரிகேட்டிவ்ஸ், அஃப்ரிகேட்டிவ்ஸ், நேசல்ஸ், அப்ராக்சிமெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதை தான் வந்து மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன். இப்போ ஸ்டாப்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்றோம்? கம்ப்ளீட் பிளாக்கேஜ் ஆஃப் ஏர் ஃப்ளோ, தென் ரிலீஸ், த சடன் ரிலீஸ். பா, டா, டா, சடன் ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா? இதை தான் வந்து பிளாசிவ்ஸ். ஃப்ரிகேட்டிவ்ஸ், ஃப்ரிக்ஷன் வருது, உராய்வு வருது, அதை தான் வந்து ஃப்ரிகேட்டிவ்ஸ். அஃப்ரிகேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு மிக்ஸ் ஆகுறது, இந்த பிளாசிவும் ஃப்ரிகேட்டிவ் மிக்ஸ் ஆனா அதுதான் வந்து அஃப்ரிகேட்டிவ்ஸ். நேசல் அப்படிங்கிறது மூக்கு வழியா, ம, ந, ஞ. அப்ராக்சிமெண்ட்ஸ்ங்கிறது constriction of vocal tract but not enough to create friction. vocal cordsல ஒரு constriction உண்டாகுது, ஆனா அது வந்து frictionல வந்து not enough to create a friction. friction ஆகாது. L, love, red, wed, yes, இல்ல friction வராது. ஆனா vocal cordsல ஒரு constriction இருக்கும், ஒரு தடை இருக்கும். ஸோ இதுதான் மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன். இந்த மூணும் முக்கியம். இதை தான் வந்து என்னன்னு சொல்றோம் நம்ம? 3 லேபிள். ஸோ இந்த வீடியோவில் கான்சனன்ஸோடைய 24 சவுண்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.